செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் சொல்லிட்டு கனடால இப்ப ரீசென்ட் டைம்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தொடர்ச்சியா சில கொலைகள் நடந்துகிட்டே இருக்கும். கில்லர் இவங்க தான் சொல்லி போலீஸ்காரங்க கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இந்த கொலை நடந்துகிட்டே இருக்கும். போலீஸ்காரங்க மத்தியில இந்த கொலை கேஸ் ரொம்பவே வைரலா பேசப்படுது. மக்கள் எல்லாம் பீதியில் இருக்கும். இப்படி இந்த கொலை எல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஊருக்குள்ள மைக்ல அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ச்சி நடக்கக்கூடிய ஒரு சீரியல் கில்லரோட கொலை ரொம்பவே பயங்கரமா இருக்கு. மக்கள் எல்லாம் ரொம்பவே பாதுகாப்பா இருக்குங்க. தேவையில்லாம வெளியே வராதீங்க, நைட் டைம்ல அத்தியாவசியம் இல்லாம வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டே இருக்கு. போலீஸ்காரங்க ஒவ்வொரு வாகனத்தையுமே வந்துட்டு செக் பண்ணி தான் அனுப்பிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு நம்ம படத்தோட ஹீரோவா காமிக்கிறாங்க. ஹீரோ பேர் தான் சீதாராம். சோ இது ஒரு பக்கத்துல நடந்துட்டு இருக்கு. போலீஸ்காரங்கள ஒருத்தர் வந்துட்டு இறந்து போயிருக்காரு. சோ அதனால ஊருக்குள்ள இருக்கவங்க நிறைய பேர் வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்ல, மக்களுக்கு எங்க பாதுகாப்பு தர போறாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பிளாஷ்பேக்ல காமிக்க நம்ம ஹீரோவோட சின்ன வயசை ஞாபகப்படுத்தி பாக்குறாரு. ஹீரோக்கு வந்துட்டு ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. ஹீரோவும் அவங்க அக்காவும் ரொம்பவே பாசமா ரொம்பவே அன்பா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு தடவை வந்துட்டு அக்கா வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்றாங்க. அந்த லெட்டர் வந்துட்டு தெரியத்தனமா நம்ம தம்பிக்கார ஹீரோ வந்துட்டு புடிங்கிட்டு போய் படிச்சுட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து அப்பா காரர் வந்துடுறாரு. அந்த லெட்டரை பார்த்துட்டு அக்கா காரங்களை பயங்கரமா திட்டுறாங்க. அப்பா திட்டினாலும் வந்துட்டு அந்த லவ் விடுற மாதிரி தெரியல. அவங்க தான் ஆசைப்பட்ட பையனோட கிளம்பி போயிட்டாங்க. இது வந்துட்டு ஹீரோ கண்ணு முன்னாடி நடக்குது. அப்பா வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அக்கா கன்சீவ் ஆகி திரும்ப வீட்டுக்கு வராங்க. இப்பவாது வந்துட்டு அப்பா மனசு இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்துட்டு இதை பார்த்துட்டு ஹீரோ போயிட்டு சொல்றான் அப்பா கிட்ட இந்த மாதிரி அக்கா ஒரு நல்ல விஷயத்தோட வந்திருக்காங்கப்பான்னு சொல்லி. அக்கா போன மாதிரி நீயும் போகணும்னு நினைச்சுனா அப்படியே போயிடு, இதை பத்திலாம் வந்துட்டு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னதால ஹீரோ வந்துட்டு அவங்க அக்காவை வாங்க உள்ள வாங்கன்னு கூட கூப்பிடல. அக்காக்காரங்களுக்கு இது ரொம்பவே கோவமா போயிடுச்சு. அப்பதான் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தம்பி வந்துட்டு இந்த வயசுல இப்படிதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பிரிஞ்சு போனவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கவே இல்லை. பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ற அதே போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாக்கு அவங்க மாமா வந்துட்டு பேங்க்ல வேலை பார்க்குற ஒருத்தர் அவருக்கு இங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. சோ அதனால அவர் இங்க வந்திருக்காரு. பேங்க்ல எதிர்ச்சா பார்த்தா கூட அவங்க மாமா இவர்கிட்ட பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு யூகம் வந்துட்டு வந்துருச்சு. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கை கழுவும் போது அக்கா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறாரு நம்ம ஹீரோ. அவர் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கு. அக்கா கிட்ட இன்னைக்கு பேச முடியாதுக்கான காரணம் அப்பா தான். ஏன்னா அவரோட கண்டிப்பு தான். அவரோட கண்டிப்புல இருந்ததால தான் இன்னைக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ்காரா இருந்திருக்காரு. கட் பண்ண ஹீரோக்கு வந்துட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா ஹீரோவோட போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரமா இருக்காங்க. அந்த அம்மாக்கு ஒரே ஒரு பையன் தான். அந்த அம்மா வந்துட்டு இப்ப இறந்து போயிட்டாங்களாம். சோ அந்த விஷயம் கூட நம்ம ஹீரோக்கு தெரியல. இறந்து போய் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் இருக்க கான்ஸ்டபிள் சொல்றாரு வேலைக்கு வரலையே ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சரி போயிட்டு பாத்துட்டு வந்தாலும் சொல்லி அவங்க வீட்டுல போயிட்டு அந்த பையனுக்கு ஆறுதல் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அப்படி வந்த கொஞ்ச நேரத்துல வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஒரு திடுக்கிற தகவல் ஒண்ணு வருது. என்ன அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால வந்துட்டு ஒரு டெட் பாடி ஒண்ணு கிடக்குது. ரொம்பவே கொடூரமான முறையில கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்ச அடுத்த நிமிஷம் நேரம் கிளம்பி போறாங்க. சோ அங்க போய் பார்த்தா ரொம்பவே கைய காலெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வேலி போடுற இரும்பு கம்பியால சுத்தி கட்டி நெஞ்சில வந்துட்டு பல விதமான ஆணிகள் அடிச்சு ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணி போட்டிருக்காங்க. இந்த டெட் பாடி எடுத்துட்டு வந்து ஃபாரன்சிக்ல கொடுக்குறாங்க. ஃபாரன்சிக்ல வந்துட்டு செக் பண்ணி பார்த்ததுல இந்த நபர் இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு 55 இடத்துல வெட்டி வச்சிருக்காங்க. நெஞ்சில வந்துட்டு ஒரு 4 ஆணி இறங்கி இருக்குது. கண்டிப்பா இந்த கொலை பண்ண ஒரு சைக்கோவா தான் இருப்பான். ஏன்னா இந்த உயிர் போறதை பார்த்து அவன் பயங்கரமா சந்தோஷப்பட்டிருக்கான். சோ அப்படிப்பட்ட ஒரு விதம் இருக்குது. மத்தபடி எந்த ஒரு தகவலுமோ ஒரு பிங்கர் பிரிண்டோ எதுவுமே வந்துட்டு மேட்ச் ஆகல. ஆனா கொலை பண்ண நபர் கண்டிப்பா ஏதோ ஒரு பழி வாங்குறதுக்காகவோ இல்ல அவனோட சந்தோஷத்துக்காகவோ இந்த கொலையை பண்றான். கண்டிப்பா ஒரு மென்டல் சைக்கோவா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இறந்து போனவர் ஒரு போலீஸ்காரர் வேற. சோ இப்ப அவரோட பாடி வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. அவங்க வீட்டுல போயிட்டு பாக்குறாங்க. இறுதி அஞ்சல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ செலுத்துறாரு. அப்படியே அங்க இருந்து கிளம்பி வராரு. அடுத்த கட்டமா இன்னொரு டெட் பாடி ஒண்ணு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்ல இன்ஃபர்மேஷன் வருது. என்னடா இதுன்னு போயிட்டு அங்க போய் பார்த்தா அதே ஃபாரஸ்ட் ஏரியால சேம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இல்லையா அதே பட்டல ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலையை ஃபாரன்சிக்காரங்க செக் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சோ சேம் அதே பட்டல அதே டைப் ஆஃப் கொலை தான் இப்ப நடந்திருக்கு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த கொலையும் இப்ப நடந்த கொலையும் சேம் ஒரே ஆள் தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இந்த கேஸ் வந்துட்டு ரொம்பவே வைரலா பேசப்படுது மக்கள் மத்தியில. மக்கள் எல்லாமே ரொம்ப பீதியில இருக்கு. மேலிடத்துல வந்து நம்ம ஹீரோவை நிறைய क्वेश्चन கேக்குறாங்க. அப்ப வந்துட்டு இந்த கேஸ பத்தின ஹீரோ எல்லா விஷயத்தையும் வந்துட்டு சொல்றாரு. இல்லைங்க சார் இதுக்கு முன்னாடி நடந்த கொலை இப்ப நடந்த கொலை இது எல்லாத்தையுமே பண்றது ஒரே ஆள் தான். அவன் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கான். அவன் கண்டிப்பா ஒரு சைக்கோபாத்தா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு அந்த கில்லரை நீங்க பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேலிடத்துல சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அப்படி அந்த மென்டல் சைக்கோ யாரா இருப்பா அப்படி சொல்லி ஹீரோ ஒரு
பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க வந்துட்டு நமக்கு ஒருத்தரை காமிக்கிறாங்க. ஒரு கட்டப்பை எடுத்துட்டு நேரம் இங்க வந்துட்டு போலீஸ் வந்துட்டு பாக்கல சொல்லிட்டு வந்திருக்கான். உள்ள வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். சார் எனக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னப்பா கம்ப்ளைண்ட் சொல்லி கேட்டா, இவங்க வீட்டுல வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு போகும்போது வரும்போது ஒரு பையன் வந்துட்டு மிரட்டிட்டே இருக்கான், ரொம்ப டார்ச்சர் பண்றான், ரொம்பவே அசிங்கமா தொல்லை பண்ணிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அங்க இருக்க நபர் சொல்ல, உங்க பொண்ணு கூட படிக்கிற பையனா இல்ல யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவன் வந்துட்டு ரோட்ல பொறுக்கித்தனம் பண்ணக்கூடிய ஒரு பையனா, இது வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கு சார், நானும் எவ்வளவு தடவை சொல்லி பாத்துறேன், நீங்க ஏதாவது பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்க. சில அந்த பையனோட போட்டோ அட்ரஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஹீரோ வாங்கி வச்சுக்கிட்டு அங்க இருக்க ஒருத்தர் சரக்கெல்லாம் வாங்கிட்டு திரும்ப இங்க வந்து ஒரு இடத்துல போயிட்டு மீனை பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி நின்று யாரும் பயன்படுத்துற மாதிரி தெரியுது. யார் யாரு எங்கயா இருக்கீங்க, யாரையா பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி இந்த நபர் வந்துட்டு பேசிட்டு ஒரு புதருக்குள்ள போக அடுத்த நிமிஷம் அலறல் சத்தம் மட்டும் தான் கேக்குது. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை வந்துட்டு டார்ச்சர் பண்றா சொல்லிட்டு வந்தார் இல்லையா, அவரை வந்துட்டு திரும்ப போட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஏதாவது வந்துட்டு கொஞ்சம் தீர்வு காணுங்க சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு வருது. அந்த இடத்துல போய் பாக்குறாரு. அந்த தூண்டில் மட்டும் தான் இருக்குது. சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு பட்டை மட்டும் கிடக்குது. இது வந்துட்டு ஒரு பழைய காரோட ஒரு பார்ட் ஆஃப் பீஸ் தான் இது. சோ அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு புதருக்குள்ள ஏதோ ஈத்து போன மாதிரி இருக்கு. இங்கதான் வந்துட்டு பயங்கரமான ஷாக்கு. அதே இடத்துல ஒரு கொலை திரும்பவும் நடந்திருக்கு. இதே பேட்டர்ன் ஆஃப் கொலை தான் இதுக்கு முன்னாடி நடந்தது, இப்பவும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மிரண்டு போக இப்ப அதையும் வந்துட்டு ஃபாரன்சிக் அனுப்புறாங்க. சேம் டைப் ஆஃப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது இந்த நடக்கிற கொலைகள் இதை பத்தினது எல்லாமே மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. திடீர்னு வந்துட்டு அப்படியே தூங்கிட்டு தான் இருக்காரு. கான்ஸ்டபிள் தான் வந்து எழுப்புறாரு. சார் என்ன சார் ஆச்சுன்னு சொல்லி கேட்டா, இது கேஸ் ரொம்பவே மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கத்துல இருக்க கபோர்ட்ல வந்துட்டு இவரோட துப்பாக்கி வச்சாரு. இப்ப அந்த துப்பாக்கியை காணோம். சோ எங்கயா போச்சு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தாலும் வீட்டுல எது வைக்கல, இங்கதான் வச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு பேசிட்டே இருக்காரு. ஒருவேளை இந்த துப்பாக்கி வேற யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி ஹீரோ சந்தேகப்பட இப்பதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நமக்கு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கேஸ் வந்துட்டு கொடுக்க போனாலே பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் தான் வந்துட்டு ஹீரோட துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேங் ஆஃப் ரவுடி பசங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. ஒருவேளை அவனுங்க ஏதாவது எடுத்துட்டாங்களோ விசாரிக்கும் போதுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு லாக்அப்ல போட்டு ஹீரோ பயங்கரமா அடிக்கிறாரு. சார் நாங்க வந்துட்டு எடுக்கவே இல்லை சார் சொன்னா கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு ஒரு போட்டோ கொடுத்துட்டு போனாலே பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி தப்பா பேசுறான் பழகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரோட போட்டோவை நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் இந்த அட்ரஸ்க்கு போன் போட்டு இவனை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி கொடுக்க அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் மிரண்டு போறாரு. சார் இந்த போட்டோல இருக்கிறவங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான் சார் அப்படின்னு சொல்லும்போது என்னையா சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இந்த போட்டோ கொடுத்தவன் பேரு செபாஸ்டின் சார். அவன் வந்துட்டு ஒரு மனநோயாளி சார். 3 மாசத்துக்கு முன்னாடி அவனோட பொண்ணு இறந்து போயிட்டா சார். அதனால வந்துட்டு போட்டோ வச்சுட்டு அங்கங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போயிட்டு சுத்திட்டு கிடப்பான். அதை வச்சுட்டு ஏன் சார் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல சொல்ல ஹீரோக்கு கதி கலங்கி போகுது. அப்படின்னா விசாரிக்கும் போது கண்டிப்பா அவன் தான் வந்துட்டு இதை எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கெஸ் பண்ணிட்டாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த செபாஸ்டினோட போட்டோ எடுத்துட்டு அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு அங்க கடையில எல்லாம் வந்துட்டு கேக்குறாங்க, இந்த நபர் இங்க ஏதாவது பாத்தீங்களான்னு சொல்லிட்டு, சார் இவன் வந்துட்டு ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட அட்ரஸ் எல்லாம் சொல்றாங்க. அங்க இடத்துல போய் பார்த்தா அவ யாரையோ வந்துட்டு கொலை பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு சீனை நமக்கு காமிக்க அப்படியே பார்த்தா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போது அவனோட பொண்ணு வந்துட்டு பார்த்தா இது ரூமுக்குள்ள ஒரு பையன் கூட கொஞ்சம் கசமசா பண்ற மாதிரி எல்லாம் தெரியுது. சத்தத்தை கேட்டு உள்ள போன என்னடி காரியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் போட்டு பொழக்கிறாரு. அதுல அந்த பையன் இருக்காலே அவன் தப்பிச்சு ஓட பக்கம் அந்த பையனை புடிச்சு கத்தியால வந்துட்டு பயங்கரமா அடிச்சு கொன்னு போட்டுறாரு. அதே இடத்துல இன்னொரு பக்கம் அவங்க பொண்ணு தள்ளி விட்டதுல தலையில வந்துட்டு பயங்கரமா அடிபட்டு இருக்குது. அடிபட்டதுல ஸ்பாட்ல வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. சோ இப்ப நம்ம ஆள் வந்துட்டு ஒரு கேஸ் கொடுத்தாரு இல்லையா, தான் பொண்ணை வந்துட்டு ஒரு பையன் லவ் பண்றதா சொல்லி டார்ச்சர் பண்றான், அதனால வந்துட்டு அவனை வந்துட்டு தண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்துட்டு ஒரு பொய். இது வந்துட்டு எப்படி நடந்திருக்குன்னா உண்மை இதுதான். ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த ஆத்திரத்தை பொறுத்துக்க முடியாம இந்த நபர் வந்துட்டு கொலை பண்ணி இந்த 2 டெட் பாடி வந்துட்டு மறைச்சு வச்சிட்டாரு. சோ மறைச்சு வச்சதுனாலதான் இப்போ வந்துட்டு போலீஸ்ல அப்படி நல்ல மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மென்டல் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ இதுதான் நடந்திருக்குது. சோ இது பேசிட்டே இருக்கும்போது அவங்க பொண்ணு இவனோட கண்ணு முன்னாடி வந்து இவனை வந்துட்டு போலீஸ் கண்டிப்பா பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இது வந்துட்டு நம்ம சைக்கோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. சோ அப்படியே கட் பண்ண கொஞ்ச நேரத்துல கதவு பயங்கரமா தட்டுற சத்தம், துப்பாக்கி பின்னாடி வச்சுட்டு அப்படியே போயிட்டு கதவு திறந்தா இங்க வந்துட்டு போலீஸ்காரர் தான் வந்திருக்காங்க. வாங்க சார் உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கூட்டிட்டு போக கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அவன் தண்ணி எடுத்துட்டு போக இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த ஃபாரன்சிக் டாக்டர் சொன்னார் இல்லையா, இந்த தொடர் கொலைகள் எல்லாம் பண்றவன் கண்டிப்பா ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன், அவர் ஒரு சைக்கோ பட்டாதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல வந்து நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இவனுக்கு வந்துட்டு சேம் அதே பட்டன் தான் இருக்கு. ஒருவேளை இந்த கொலையை வந்துட்டு இவனை பண்ணிருப்பானோ அப்படின்றதெல்லாம் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல அப்படியே தேடிட்டே போயிட்டு இருக்காரு. இவனோட வீட்டுக்குள்ள ஒரு ரூம் மட்டும் இருக்கு. அந்த ரூம்ல ஏதோ ஒன்னு போட்டு மூடி வச்ச மாதிரி ஒரு மாதிரி லைட்டா பேட் ஸ்மெல் அடிக்குது. அதை திறந்து பார்த்தா மனுஷனுக்கு கொமட்டிக்கிட்டு வாந்தி வருது. என்ன அப்படின்னா இவனோட பொண்ணும் பையனும் வந்துட்டு லவ் பண்ணாங்க இல்லையா, அந்த கொலை பண்ணி இந்த ட்ரம்முக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்கான் வீட்டுக்குள்ளே. சோ இது நடந்து திரும்பி கொஞ்சம் செகண்ட்ல அந்த நபர் துப்பாக்கி வச்சு நம்ம ஹீரோவை சுட இடுப்புல வந்துட்டு குண்டு படுது. இப்ப 2 பேருக்கும் வந்து பயங்கரமான சண்டை நடக்குது. உள்ளுக்குள்ள அடிப்பட்ட அதே இடத்துல வந்துட்டு அந்த சைக்கோ கில்லர் வச்சு குத்திட்டே இருக்க. இன்னொரு பக்கத்துல போலீஸ்கார டீம் எல்லாம் வெளியே இருந்தாங்க இல்லையா, சத்தம் கேட்டு இப்ப உள்ள வந்துட்டாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோவை காப்பாத்தி ஹீரோ ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு அவனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு லாக்அப்ல வச்சுட்டாங்க. ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப பெருசா உசுருக்கலாம் ஆபத்துல லைட்டான காயம் பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ரெக்கவர் ஆகி வெளியே வராரு. இன்னொரு பக்கத்துல
வந்துட்டு அந்த சைக்கோ கில்லரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவனை அரெஸ்ட் பண்ணி கேட்டா நான் வந்துட்டு இந்த கொலை எல்லாம் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் வந்துட்டு போலீஸ்காரங்க நம்பல. ஏன்னா இவன் சொல்ற எல்லா சிம்டம்ஸுமே வந்துட்டு இவங்க கிட்ட இருக்குது. சோ அப்படியே வந்துட்டு இவனை கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. ஹீரோட துப்பாக்கி கிடைச்சிருச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு கொலை திரும்பவும் நடக்குது. ஒரு வீட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள் எப்படி இருக்கும் சேம் அதே பேட்டர்ல அதே டைப் ஆஃப் கொலை திரும்ப வந்துட்டு இப்ப நடக்குது. இறந்து போனவர் ஒரு போலீஸ்காரர். இப்ப மைக்கில் அலௌன்ஸ் பண்றாங்களே படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல என்னென்னலாம் நடந்ததோ இப்போ வந்து நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க. இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவை காமிக்க இறந்து போன போலீஸ்காரோட பேரு வசந்த். இப்ப அவங்களோட வீட்டுல எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. வந்த உடனே இறந்து போன அவரோட யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பி போக அந்த அம்மா அந்த யூனிஃபார்ம் வாங்கி அழுதுகிட்டே எடுத்துட்டு போகும்போது பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் வருது. அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்து நம்ம கான்ஸ்டபிள் கொடுக்குற அம்மா பேப்பர் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா அது வந்துட்டு ஒரு பில்லு. அது என்ன பில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சங்கீதம் எல்லாம் ஆடுவாங்க இல்லையா, இந்த டான்ஸ் ஆடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பில்லு. அவருக்கு சங்கீதனாலே பிடிக்காது. என் பொண்ணு போறது கூட அடிக்கடி திட்டிட்டே இருப்பாரு. இது எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா அங்க கிளம்பி போறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த பில்ல பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி பக்கத்துல ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு. அந்த கான்ஸ்டபிள்ட்ட இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போனார்ல போலீஸ்காரு, அவங்க பொண்ணு வந்துட்டு இந்த சங்கீதம் கிளாஸ்க்கு எல்லாம் போவாங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்களோட போட்டோவை எடுத்துட்டு அங்க இருக்கிற ஒரு சங்கீதம் நடத்தக்கூடிய அந்த ஸ்டுடியோக்கு வந்துட்டு போறாங்க. அங்க போயிட்டு இந்த பசங்களோட போட்டோ வச்சு காமிச்சு கேட்கும்போது இவங்க எல்லாமே என்னோட பேட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்துட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கர சந்தேகமா இருக்கு. இன்னொரு பக்கத்துல இங்க படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்டோட போட்டோவை கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஹிஸ்டரி எல்லாம் கேக்குறாங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு வாங்கி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு இப்ப ரீசன்ட் டைம்ல நின்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கு. சோ இது வந்துட்டு போலீஸ்காரங்க இங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கார்ல கிளம்பி போயிட்டே இருக்காரு. அப்படி கார்ல போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் சார் இதுல என்ன சார் உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல இது வரைக்கும் நம்ம பாத்துட்டு இருக்க அந்த சைக்கோ கில்லர் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன் தான். ஆனா அவன் மனநல பாதிக்கப்பட்டதுக்கான ஒரு காரணம் இருக்கும். அவன் பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் ஒரு பொண்ணு இருக்கணும். அதுவும் அவனுக்கு நெருக்கமான பொண்ணா இருந்திருக்கணும். ஒன்னு அக்காவா இருக்கலாம், இல்ல காதலியா இருக்கலாம், இல்ல தங்கச்சியா இருக்கலாம், யார வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த பொண்ணு தான் அப்பனாலே பயங்கரமான ஒரு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த கொலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த டீடைல் வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்காரு. கொலை நடந்த இடத்துல போலீஸ்காரங்க தேடி பார்த்துட்டாங்க. எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல. நம்ம கொலை நடந்த இடத்துல தேடுறதை விட கொலை செய்யப்பட்ட அந்த நபரோட வீட்டுல போயிட்டு தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு விசிட் பண்றாரு. இறந்து போன போலீஸ்காரங்க வீட்டுல இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள் அந்த நடந்த வீட்டுல எல்லாத்திலும் போயிட்டு பாக்குறாங்க. அப்படி இவங்க பார்க்கும்போது ஒரே வீட்டுல எல்லா வீட்லயும் இருக்கக்கூடிய காமனான ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வயலின். சோ இந்த சங்கீதம் இருக்கு இல்லையா, அதுக்கு அடிக்கக்கூடிய அந்த வயலின் மட்டும் தான் எல்லாரோட வீட்லயும் ஒரு சின்ன பொம்மையா இருக்கு. இது எங்க இருந்து வந்துச்சு, யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டா தெரியல. எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் வாசல்ல இருந்து இருக்குது. சோ அதை எடுத்துட்டு இவங்க வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கொலைகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோக்கு இது பயங்கர அப்படியே ஷாக் ஆகுது. ஒருவேளை இது எல்லாமே பிளான் பண்ணி தான் நடக்குதான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கடையில இது கொடுத்து கேட்டா சார் இந்த மாதிரியான வயலின் எல்லாம் இங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்துட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு இந்த கேஸ் ஃபைல்ல எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த செபாஸ்டியன் இருக்கா இல்லையா, அந்த சைக்கோ கில்லர் அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்க, அவனை பத்தின டீடைல் எல்லாம் வந்துட்டு கேக்குறாங்க. அவன் வந்துட்டு பக்கத்து ஏரியால இருக்கக்கூடிய ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல வராங்க. சோ இதனால நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற வந்துட்டு இப்ப கரண்ட்ல இருக்க எஸ்ஐ கிட்ட இந்த மாதிரி செபாஸ்டியனோட ஃபைல் பத்தி எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ கையில ஒரு ஃபைல் வந்துட்டு தட்டு மாதிரி கிடைக்குது. அப்படியே அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல இப்ப நடக்கக்கூடிய கொலைகள் என்ன பேட்டர்ன்ல இருக்கும் சேம் அதே பேட்டர்ன் ஆஃப் கொலை இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது. சோ அதே கொலை தான் இப்ப ரிப்பீட்டட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலை கேஸ் விசாரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சீனன் சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ வந்துட்டு இருந்திருக்காரு. அவர் தான் வந்துட்டு இந்த கேஸ்ல இருந்துட்டு விசாரிச்சாரு. ஆனா இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்க போயிட்டு பாக்குறாரு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துட்டு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கொலை நடந்ததுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் சில காரணங்கள் இருந்து சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இந்த மனுஷன் அப்படியே பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு மஞ்சான் சொல்லிட்டு ஒரு பையன் ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் வந்துட்டு ஒரு முஸ்லீம் பையன். அவன் இன்னொரு ஜாதிக்கார ஒரு பொண்ணை வந்துட்டு நேசிச்சிருக்கான். அப்படியே அந்த பொண்ணு தான் இந்த சங்கீத கிளாஸ்ல போயிட்டு சங்கீதம் கத்துக்கிட்டு இருக்கும். அப்படியே வந்துட்டு இவன் கையை காமிக்கிறது, அந்த பொண்ணு வர்றது, இவங்களோட லவ் அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கும். நிறைய இடத்துல ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. இப்படி சுத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஃபாரஸ்ட் ஏரியால உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்னடா சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் மட்டும் வந்து பாத்துருக்கான். இந்த வயசான கிழவன், இவனோட பேரு அச்சுதல். சோ இவன் வந்து பார்த்த உடனே இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு பயம் வந்துச்சு. ஆனா வீட்டுல எல்லாம் சொல்லிடாதீங்க, இவங்க பொண்ணோட அப்பாக்கு தெரிஞ்சா பயங்கர பிரச்சனை பண்ணி அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பேசிட்டு காலில் விழுந்து கெஞ்சிராம். ஏப்பா நான் போயிட்டு சொல்லுவேன்ப்பா, விடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை நபர் போயிட்டு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லிட்டான். அந்த அப்பா இதே ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய வசதியான ஆளு, நிறைய இன்ஃபுளுன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளு. அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் நம்ம மஞ்சாவை தூக்கிட்டு போயிட்டு அடின்னு அடிச்சு அந்த வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்கார அம்மா கிட்ட இந்த பையன் வந்துட்டு தப்பா நடந்துக்க பார்த்தான்னு சொல்லிட்டு மஞ்சாவை கேஸ் கொடுத்து உள்ள வச்சு பல வருஷத்துக்கு கழித்து இங்க வச்சுட்டாங்க. ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை வந்துட்டு அனுபவிச்சுட்டு திரும்ப வந்துட்டு மஞ்சா வெளியே வந்திருக்கான். வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா நேரம் வீட்டுக்கு போயிருக்கான். அவங்க அம்மா பயங்கரமா திட்டி
அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்க. ஏண்டா நீ வந்து அந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட தான் போகணுமா? அந்த அம்மாக்கு ஏன் வயசுடா, எப்படி ஒரு நாள் எல்லாம் முடியுது, உன் மூஞ்சல முழிக்கவே அசிங்கமா இருக்கு, போயிடுங்க இருந்து எங்கேயா போய் தொலை செத்துரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க அம்மா வந்துட்டு இவனை புரிஞ்சுக்கல. அதனால வந்துட்டு இவன் அப்படியே கிளம்பி போனான். தான் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றான். விடுடா எல்லாமே கொஞ்ச நாள் சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதே இடத்துல தாங்க லவர் காவியா இருந்தா இல்லையா, அவ என்ன ஆனான்னு சொல்லி கேட்டா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவளுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோன்னு மஞ்சாக்கு வந்துட்டு மனசு உடஞ்சு போகுது. தான் ஆசைப்பட்ட பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, தான் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விதமான மன வருத்தம் இவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்குது. அது இவனை நிம்மதியா தூங்க விடல. அப்படி ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச இடத்துல தான் இவன் தங்கிட்டு போறது வரது உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த அச்சுதன் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு ரொம்பவே ஜாலியா சுத்தி தெரிஞ்சுட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அச்சுதனுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் வந்துட்டு இந்த சங்கீத கிளாஸ்ல அப்பப்ப போறது உண்டு. இப்படி இந்த பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு நம்ம மஞ்சா வந்துட்டு பக்காவா ஒரு பிளான போட்டான், ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு பக்கத்துல பார்த்தா இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கோ கில்லர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவனும் இதே ஏரியால தான் இருந்திருக்கான். அவனுக்கு இந்த அச்சுதனும் வந்துட்டு ஃப்ரெண்டு. இவன் எதுக்காக இந்த மாதிரி சைக்கோ மாதிரி மாறணும் அப்படின்றத ஒரு காரணத்தை இங்க நமக்கு காமிக்கிறாங்க. அவனோட பொண்டாட்டி வேற ஒருத்தன் கூட தொடர்புல இருக்கிறதா சொல்லிட்டு அப்பப்ப சரக்கடிக்கிற விஷயம் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். தான் பொண்ணு வந்துட்டு அந்த மாதிரி பண்ணதால தான் வாழ்க்கை எப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுல மனநல பாதிக்கப்பட்டவன் தான் இவன். அவனுக்கு கூட சரக்கடிச்சிட்டு இந்த பக்கத்துல அச்சுதா அப்படியே நைட் டைம்ல நடந்து வர அவன் தங்கி இருக்கக்கூடிய ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுல ஏதோ ஒரு மாதிரி கதறல் சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஒரு பொண்ணு ஒரு பையனை ஏதோ ரேப் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. இதை கேட்டு யாரா உள்ளுக்குள்ள யாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் அச்சுத கிளவன் போயிட்டு கதவு தேடிட்டே இருந்திருக்கான். கதவு இப்ப தானா திறக்குது. இவன் உள்ள போன அடுத்த நிமிஷம் வெளியே இருந்து யாரோ லாக் பண்றாங்க. யார் அது அப்படின்னு சொல்லி திரும்ப தட்டுற சத்தம், ஒரு பொண்ணு மட்டும் அழுதுகிட்டே இருக்கிற சத்தம். ஊருக்குள்ள ஐயோ எல்லாரும் வாங்கலாம்னு நம்ம மஞ்சாவே கத்துற சத்தத்தை கேட்டு ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பார்க்க இங்க கதவு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ரொம்ப அலங்கோலத்துல ஒரு பொண்ணு வரா. அது யாருன்னு பார்த்தா நம்ம அச்சுதனோட பொண்ணு தான். இன்னொரு பக்கம் அச்சுதன் பின்னாடியே வெளியே வரான். அப்பதான் வந்து தாங்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து எப்பரா பெத்த பொண்ணுட்டு இப்படி நடக்க முடியுதுன்னு சொல்லி போட்டு பலமாடிக்கிறாங்க. இதை தூரத்துல இருந்து மஞ்சா பார்த்து சிரிக்கிறான். ஆக்சுவலி இந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி பண்ணதே இல்லாம மஞ்சா தான். இருட்டுல ஒண்ணுமே ஃபேஸ் கட்டு தெரியல. அடுத்த நிமிஷம் நம்ம அச்சுதன் இதை கேட்டு வருவான் பிளான் பண்ணி அச்சுதனை உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி தான் பொண்ணைய தான் அப்பதான் கற்பழிச்சிட்டானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் அப் பண்ணி இதுல ரொம்ப மஞ்சாக்கு பயங்கர சந்தோஷம். தன்னை வந்துட்டு மாட்டி விட்டான் இல்லையா, அவனோட வாழ்க்கை இதோட முடியிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தான். ஆனா அவன் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கல. அச்சுதன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப வெளியே வந்துட்டான். வெளியே வந்தாலும் அவனுக்கு அந்த மன வருத்தங்கிறது கொஞ்சம் கூட கிடையல. ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமா ஊருக்குள்ள சுத்தி தெரிஞ்சுட்டு இருந்தான். இது வந்துட்டு இவனுக்கு இன்னும் ரெண்டு கோவத்தை உண்டாக்க அச்சுதனோட வீட்டுக்குள்ள போயிட்டு அச்சுதனை பயங்கரமா கொடூரமான முறையில கொலை பண்ணி அவனோட கைய காலெல்லாம் கட்டி இப்ப நடக்குது பாத்தீங்களா கொலை. இது பேட்டர்ன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. அந்த மாதிரியே பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து நைட் டைம்ல தப்பிச்சு ஓடி இருக்கிறான். அப்படி அவன் ஓடும்போது அந்த வழியா வந்து அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாமே பாத்துருக்காங்க. இந்த கொலையை பண்ணிட்டு நேற்று நைட்டு ஓடனது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க. ஆனா மஞ்சா வந்துட்டு எங்க போனான் அப்படிங்கறது இது வரைக்குமே தெரியல. அவன் அந்த கொலையை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிட்டானா. அதுல இருந்து இது வரைக்கும் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் நானே ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு இந்த கேஸ் அப்படியே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ்கார எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு மஞ்சா பண்ணதுக்கான ஒரு காரணம் இருந்துச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் இந்த கொலை வந்துட்டு நடக்குது அப்படின்னாக்கா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு. எதுக்காக அவன் திரும்ப ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு மஞ்சாவோட ஃபேமிலி அதே ஊர்ல தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா அங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய மஞ்சாவோட அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. மஞ்சாங்கிறது உங்க பையன் தானே, எங்க இருக்கான் எங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவனை நாங்க பார்க்கவே இல்லை, அவன் எங்க போய் தொலைஞ்சானு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போலீஸ்காரங்க எல்லாம் போயிட்டு செக் பண்ணிருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது இந்த அம்மாக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணத்துல வந்து சாப்பிட்டு இருந்திருக்கான். இதுல மஞ்சா யார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும்னு அம்மா சொல்லியிருக்கு. கல்யாணத்துல யார் வராங்க போறாங்க அப்படிங்கறதுல எங்களால பார்த்துட்டு இருக்க முடியாது, அவன் உள்ளுக்குள்ளே வரல வெளியே உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த மஞ்சாவோட போட்டோவுக்கு நமக்கு காமிக்க நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போற ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள் எல்லாத்தையுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருப்பாங்க. ஃபாரன்சிக்ல இருக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு தான் மஞ்சா. அதே இடத்துல இருந்துகிட்டு இந்த கொலைகள் எல்லாத்தையும் தொடர்ச்சியா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு தலையை வெடிச்சு போகுது. இப்ப உடனே போலீஸ்காரங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் 2-3 நாளா வரவே இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க. அவன் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு கேட்டாலும் அவன் காலையில வந்துட்டு பேக் எடுத்துட்டு எங்க போயிட்டாங்க எங்க போனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் தகவல் கொடுக்க இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவங்களோட அக்கா வீட்டுல காமிக்கிறாங்க. அவங்க அக்கா வீட்டுல அந்த பொண்ணு ஒருத்தி இருக்கான். அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்போது வாசல்ல இந்த வயலின் வந்துட்டு கிடைச்சிருக்கிறதா சொல்லி போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அங்க போயிட்டு விசாரிச்சோன்னு அது நம்ம ஹீரோவோட அக்கா வீடுன்னு தெரிஞ்சு இப்ப நேரம் ஹீரோவே வராரு. அக்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. மாமாவோட உசுருக்கு ஏதோ ஆபத்து இருக்குக்கா அப்படிங்கறத நான் சொல்றதை கொஞ்சம் கேளுக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எதுவுமே கேட்கற மாதிரி இல்ல. ஏன்னா இத்தனை வருஷத்துக்காக இப்ப திரும்ப வந்திருக்கான் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. ஹீரோவும் மனசு கஷ்டப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது போலீஸ்கார்ட்ட எப்பவுமே இந்த
வீட்டை சுத்தி ஒரு கண்காணிப்பு வச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு நேரா இப்ப மாமாக்கு போன் பண்றாரு. மாமா வந்துட்டு ஆபீஸ்ல தான் இருக்காரு, ஆனா போன் கால கட் பண்ணிட்டே இருக்காரு. உடனே ஹீரோட அக்கா கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஆபீஸ் முடிச்சு நேரா வீட்டுக்கு வந்துருங்க, எங்கேயும் போகாதீங்க அப்படிங்கறத அக்கா காரங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ இருந்தாலும் மாமா காரர் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. மாமா எங்க போறாரு வராரு அப்படிங்கறத பாத்துட்டு இருக்க அவர் ஒரு கடைக்குள்ள போறாரு. ஏன்னா கண்டிப்பா கில்லர் அவனை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணா அந்த மஞ்சாவை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருக்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா குறுக்க வந்துட்டு ஒரு கார் வந்து நின்னுடுது. அந்த கார் போப்பாட்டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின அடுத்த செகண்ட் பார்த்தா மாமாவை காணோம், யாருமே காணோம். பயந்து போய் அந்த இருக்க கடைக்குள்ள போயிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் மாமா வெளியே வராரு. அவரை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அடுத்த நிமிஷம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மஞ்சா வீட்டுக்கு போயிருப்பார் இல்லையா, அப்படி போகும்போது அந்த இடத்துல கார்த்திக்னு சொல்லிட்டு ஒரு துணி கடையோட பேக் இருந்திருக்கும். அது வந்துட்டு நம்ம ஹீரோக்கு இப்ப யோசிச்சு பாக்குறாரு. ஏன்னா ஹீரோ நிக்கிற அதே இடத்துல தான் அந்த கார்த்திக் அப்படிங்கிற துணி கடை இருக்குது. அந்த துணி கடைக்குள்ள போயிட்டு சிசிடிவி கேமராவை பார்க்கணும்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மஞ்சா என்ன பண்ணிருக்கானா ஒரு புடவை எடுத்திருக்கான். மஞ்சாக்கு கல்யாணமே ஆகல. அப்படிப்பட்ட நபர் யாருக்கு புடவை எடுக்க போறான், அவங்க அம்மாக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இங்க கெஸ் பண்ணிட்டாரு. இப்ப கண்டிப்பா வந்துட்டு மஞ்சா வீட்டுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்கார டீமே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பார்த்தா இங்க வந்துட்டு மஞ்சா இப்பதான் வந்திருக்கான். வீட்டுக்குள்ள வந்த உடனே பார்த்தா அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருந்திருக்கான். பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றானா அவங்க அம்மாவும் திட்டுறாங்க, என்னடா இப்ப பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வரதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரூம்ல அம்மாவை விட்டு சாத்திட்டு இவன் போயிட்டு மேல வந்துட்டு பதங்கிக்கிறான். இன்னொரு பக்கத்துல கதவை திறடா அம்மாக்காரங்க தட்டிட்டே இருக்காங்க. போலீஸ்காரங்க வந்துட்டு திறக்கிறாங்க. மஞ்சா இங்க தானே வந்தான், உண்மையை சொல்லுமான்னு சொல்லி கேட்டா ஆமான்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஒட்டுமொத்த வீடு வந்து தேடிட்டே இருக்கு. ஹீரோ வந்துட்டு மேல போறாரு. மஞ்சா மேலதான் பதுங்கி இருக்கான். இப்ப மஞ்சாக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஒரு வழியா மஞ்சாவை அடிச்சு இப்ப கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்றான்னா கடைசி வந்துட்டு அந்த அச்சுதன் எனக்கு பண்ண அநியாயம், என் காதல் வாழ்க்கை இது என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. அதனால அவனை பழி வாங்கன்னு நான் என்னென்னமோ பண்ணேன். ஆனா கடைசியில அதுவுமே வந்துட்டு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதனால அந்த பழியை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக அவனை நான் கொலை பண்ணலாம்னு அன்னைக்கு போனேன். ஆனா வீட்டுல போய் பார்த்தா இந்த மஞ்சா போயிட்டு கொலை பண்றதுக்கு முன்னாடியே அந்த அச்சுதனை யாரும் கொலை பண்ணி கையை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ஈர கொலையை நடுங்கிடுச்சு. ஏன்னா இது திரும்ப இந்த மாதிரி கொடூரமா யாரும் கொலை பண்ணிட்டாங்க, இந்த பழி என் மேல வந்துன்னு சொல்லி நான் பயந்துடுச்சுதான் அங்க இருந்து ஓடணும். அப்படி நான் ஓடும்போது தான் நாட்டுப்புற கலைஞர்கள் என்ன பார்த்தாங்க, இந்த கொலையை நான் பண்ணிடுன்னு சொன்னதால அதுக்கப்புறம் நான் ஊருக்குள்ளே வரல சார். சத்தியமா சொல்றேன் அந்த கொலையை நான் பண்ணவே இல்லை. ஆனா எனக்குள்ள ஒரு தீராத பகை இன்னும் இருக்கு சார். அந்த அச்சுதனை வந்துட்டு என் கையால கொல்ல முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு வலி என்கிட்ட இருக்குது. அந்த வலியை தீர்த்துக்கிறதுக்காக தான் நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய இந்த வேலைக்கு வந்தேன். ஒவ்வொரு பாடியுமே உடைக்கும் போது கிழிக்கும் போது அச்சுதனை தான் நினைச்சுதான் நான் பண்ணுவேன். அப்படி என்னோட ஆத்திரத்தெல்லாம் தீர்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் திரும்ப என் ஈரக்குள்ள நடுங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அச்சுதனை அன்னைக்கு எந்த மாதிரி கொலையில நான் பார்த்தனும் அதே மாதிரி ஒரு டெட் பாடி என்னோட ஃபாரன்சிக் ஆபீஸுக்கு வந்துச்சு. அதை பார்த்தோன்னே நான் பயந்து போனேன். என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு நடந்த கொலையும் இன்னைக்கு நடந்த கொலையும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனா ஒண்ணு சார், அன்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன மனவேதனையில இருந்தனும் அதே ஒரு மனவலியோட இப்போ ஒருத்தர் இருக்கிறான். அது யார் அப்படிங்கிறது தெரியல. நான் சொல்றது பொய்ன்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா இந்த கொலைகள் எல்லாமே திரும்பவும் நடக்கும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மஞ்சா வந்துட்டு சொல்லிட்டே இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஹீரோ பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி வராரு. உட்கார்ந்துருக்கும் போது கான்ஸ்டபிள் வந்து சொல்றாரு, சார் ஒருவேளை மஞ்சா சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்ப இந்த கதைக்கு இன்னொரு பக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். யோ அவனே ஒரு மென்டல், அவனுக்கு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்கான், அதனால அவன் சொல்றதெல்லாம் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு பேசிட்டே இருக்கான். மஞ்சா வந்துட்டு ஜெயில இருக்கும்போது அவனோட வேட்டி அவுத்து தூக்க மாட்டி இறந்து போயிட்டான். சோ இப்போ அவனை அப்படியே ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போறாங்க. ஆனா மஞ்சா வந்துட்டு இறந்து போயிட்டான். இப்போ கன்ஃபார்மா ஆயிடுச்சு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மஞ்சா சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. அந்த ரிட்டையர் ஆன எஸ்ஐ வந்துட்டு சொல்லியிருப்பாரு, அச்சுதனுக்கு வந்துட்டு ஒரு பையன் ஒருத்தர் இருந்தானா, அந்த பையன் வந்துட்டு ஒரு குழந்தை இல்லாத அம்மா தூக்கிட்டு போயிட்டு வளர்த்தாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. சோ அந்த போட்டோ வந்துட்டு அச்சுதன் இறந்த அன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க போலீஸ்காரங்க. அப்படி அந்த போட்டோ எடுக்கும்போது பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு பையன் இருந்திருப்பான். உட்கார்ந்த மாதிரி ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு பெருசா காட்டிக்கல. சோ இப்போ வந்துட்டு அச்சுதனோட ஃபைலை எடுத்து அச்சுதனோட பையனை யார் வந்துட்டு அடாப்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எல்லாம் ஒரு பக்கம் கேதர் பண்ணிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட மாமா இப்ப வீட்டுக்கே வரலையாம். அவங்க அக்கா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. உடனே மாமா நம்பர் வச்சு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க பக்கத்துல அன்னைக்கு கடைக்கு போனார் இல்லையா, கடைசி அங்க பார்த்தார் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் மாமாவோட போட்டோ காமிச்சு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதே இடத்துல வந்துட்டு அந்த ஹீரோக்கு வந்துட்டு ஒரு கால் ஒண்ணு வருது. அதுல பேசுறது யாருன்னா ஹீரோவோட மாமா தான். என்ன எப்படியாவது காப்பாத்து ராமா, சீதாராமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அடிக்காதீங்க, இங்க வள ஒரு பழைய கார் இருக்கு அப்படிங்கிற ஒரு சில தகவலை மட்டும் கொடுத்துட்டாங்க. அடுத்த நிமிஷம் அவன் அடிக்கிற சத்தம் தான் கேக்குது. அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா ஹீரோ கண்ட்ரோல் ரூமுக்கு போன் போட்டு மாமாவோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ண சொல்றாங்க. அப்படி ட்ராக் பண்ணதுல உங்க இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பக்கத்துல தான் சார் அந்த வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அதை ட்ராக் பண்றாரு. கடைசியில போயிட்டு அதை ஓவர் ட்ராக் பண்றாரு. ஆனா கில்லர் வந்து ரொம்பவே சாமர்த்தியமா போனை மட்டும் இந்த வண்டியில போட்டுட்டு அவன் எங்க எஸ்கேப் ஆயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஹீரோக்கு அப்படியே தலையை பிச்சு போது மாமா சொன்னது ரெண்டே விஷயம் தான், ஒரு பழைய காரும் ஒரு கீஞ்சு போன வலை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க.
இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மாமா பேசும்போது அந்த ரெக்கார்டை வந்துட்டு கிளியரா வந்துட்டு திரும்ப போட்டு கேக்குறாங்க. அப்படி அந்த ரெக்கார்டை கேட்டும்போது பின்னாடி வந்துட்டு ஒரு சங்கீத பாட்டு ஒன்று ஓடுறது கவனிக்கிறாரு. இந்த சங்கீத பாட்டு எங்க அப்படின்னாக்கா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு சங்கீத கிளாஸ்ல வந்து கேட்டிருப்பாரு இல்லையா. சோ அதே இடத்துல பாடணும், அதே ஒரு வயலின், அதே ஒரு மியூசிக் இங்கேயும் ஓடுது. பழைய கார் அப்படிங்கறது சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. மாமாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்துட்டு கடைசியா போச்சு, ஒரு பழைய காரு. ஒருவேளை அந்த கார்ல கிட்னாப் பண்ணிருப்போன கில்லர் அப்படிங்கறத யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல மஞ்சா சொன்னது, நான் சொல்றது பொய்யா கூட நீங்க நினைச்சுக்கோங்க, ஆனா இனிமேல் இந்த கொலை நடக்கும் பாருங்க அப்படின்னு சொன்னது. கான்ஸ்டபிள் சொன்னது, இந்த கதைக்கு இன்னொரு பக்கம் இருக்குது அப்படிங்கறது. இது எல்லாத்தையுமே வந்துட்டு பேசிட்டே இருக்காங்க. இது எல்லாம் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த கடைசியா வந்துட்டு அச்சுதனோட பையனை யார் அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கறத ஹீரோ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா ஹீரோ படத்தோட ஆரம்பத்திலே இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சொல்லிருப்பாரு, கொலை செய்யப்படுறவர் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கணும். அவங்க அக்காவோ தங்கச்சியோ காதலியோ கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணால பாதிக்கப்பட்டிருக்கணும் சொல்லிருப்பாரு. ஒருவேளை அச்சுதனோட அக்காக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பழி வாங்குற விதமா வந்துட்டு அந்த பையன் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா இங்க ஹீரோக்கு இன்னொரு தலையை தூக்கி போடுற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அது யாருமே இல்ல, ஹீரோவோட போலீஸ் ஸ்டேஷன்ல கிளீனரா வேலை பார்த்த அந்த ஒரு அம்மா ஒருத்தங்க இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட பையன் தான் அச்சுதனோட பையன். அந்த அம்மா தான் அடாப்ட் பண்ணாங்க. அந்த கேஸ் ஹிஸ்டரியில வந்துட்டு அந்த எஸ்ஐ வந்துட்டு எழுதியிருக்காரு. அப்படி நான் நம்ம ஹீரோ ஆறுதல் சொல்லும்போது ஒருத்தனை பார்த்திருக்காரு. இவன் தான் வந்துட்டு கில்லருங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்ப அந்த வீட்டுக்கு இப்ப நேரா கிளம்பி போறாரு. ஏன்னா ஹீரோ வந்துட்டு அப்படியே யோசிச்சு பாக்குறாரு, மாமா சொன்னது அதே வீட்டுல வந்து ஒரு பழைய கார், ஒரு கீஞ்சு போன வேலை, அவனு வந்துட்டு மீன் வந்துட்டு விக்கிற வேலை தான் செஞ்சுட்டு இருக்கான். இப்படி எல்லாம் ஹீரோ கேஸ் பண்ணி இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க போலீஸ் டீமோட. உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அந்த கில்லர் வந்துட்டு இப்ப அவங்க மாமாவை கொஞ்சம் கொஞ்சமா கொலை பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. அச்சுதனோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுமே வந்துட்டு இந்த சங்கீதத்தை கத்து கொடுக்கிற ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட ஸ்டூடெண்டா படிச்சது தான் மஞ்சாவோட காதலி. சோ இப்படி அந்த சங்கீதத்தை ரொம்ப ரசிச்சு கேட்கக்கூடிய ஒரு ஆளுமே அச்சுதனோட பையன். சோ இவன் அவங்க அக்கா சொல்லக்கூடிய அந்த பாட்டு, அவங்க பாடுற பாட்டா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பயங்கரமான அடிமை. வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்பப்ப ரெக்கார்டு வச்சு கேட்டுட்டே இருந்தாலும் அவன் அப்பக்கார அச்சுதன் இருக்கா இல்லையா, அவனுக்கு வந்துட்டு சுத்தமாவே பிடிக்காது. எப்ப பாரு இந்த டேப் ரெக்கார்டு வச்சு கேட்டுட்டே இருப்பீங்களா சொல்லி அப்பப்ப அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும். திடீர்னு வந்துட்டு தான் பொண்ணே வந்து இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் தண்ணி எடுக்கும் போது ஊருக்குள்ள இருக்கவங்க நிறைய பேர் இந்த பொண்ணு தான் வந்துட்டு அவன் அப்பனே இந்த மாதிரி பண்ணிட்டான் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. இதை பார்த்துட்டு இருக்க அந்த பையன் வந்திருக்கான் இல்லையா, சின்ன பையன், அவனுக்கு வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அப்பங்கார வந்து குடிச்சிட்டு வந்து அப்பப்ப சண்டை போடுறது, ஊருக்குள்ள என்ன யாருமே மதிக்க மாட்டாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் என் பொண்ணு தான், அவளே என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாமே உங்களுக்கு மனசு கஷ்டமாகுது. ஒரு தடவை இந்த தம்பிக்கார என்ன பண்ணிருக்கானா, அங்க இருக்க கடையில அக்காக்கு வந்துட்டு இந்த மியூசிக் போறதுனா ரொம்பவே பிடிக்கல, இந்த சங்கீதம் அடிக்கக்கூடிய அந்த வயலினை வந்து வாங்கிட்டு போயிட்டு ஆசையா கிஃப்டா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பான். கதவு திறந்து பார்த்தா அவனுக்கு ஒரு அதிர்ச்சி, அவங்க அக்கா வந்துட்டு தூக்க மாட்டி இறந்து போயிட்டாங்க. சோ அந்த டெட் பாடி பார்த்து இவன் பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அப்பங்காரன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். ஊர்ல இருக்கவங்க நிறைய பேர் சொல்றாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் பாரு அப்படிங்கறத. இது எல்லாமே இந்த பையனோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போச்சு. அப்பனாலதான் அக்கா அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அன்னைக்கு வந்துட்டு பழி வாங்கணும் துடிச்சிருக்கான். அன்னைக்காக தான் அக்கா வந்து பாடின அந்த ரெக்கார்டை போட்டு விட்டுட்டு அச்சுதா இருக்கா இல்லையா, அவனை கொடூரமா கொலை பண்ணது வேற யாருமே இல்ல, அவனோட பையனை தான் கொலை பண்ணிருக்கான். கொலை நடந்ததுக்கு அப்ப அப்பனும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அனாதையா நிக்கிறான்னு சொல்லிட்டு அதே ஏரியால இருக்கக்கூடிய இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கிளீனரா வேலை பார்த்தாங்களே ஒரு அம்மா ரஞ்சிதம், அவங்க வந்துட்டு இந்த பையனை வந்துட்டு அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்ட ரொம்பவே பாசமா இருக்கிறது, அன்பா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவனோட வாழ்க்கையை வந்துட்டு மாத்திக்கிட்டு அப்படியே மீன் பிடிக்கிற வேலை, இந்த பழைய கார் வாங்கிட்டு சந்தோஷமா அப்படியே போயிட்டு இருந்தது. திரும்ப வந்துட்டு அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. திரும்ப வந்து தனிமையை ரொம்ப நேசிச்சிருக்கான். ஆனா இவனுக்குள்ள இருக்கிற ஒரு வெறி என்ன அப்படின்னா, ஒரு தடவை மீன் வெட்டிட்டே இருந்திருக்கான். அப்படி வந்துட்டு ஒரு சங்கீதம் பாடுற சத்தம் கேக்குது, என்னடான்னு போய் பார்த்தா பக்கத்துல வந்துட்டு ஒருத்தவங்க சங்கீதம் சொல்லி கொடுக்குறாங்க. தான் சின்ன வயசுல தான் அக்காவை பார்த்த மாதிரியே இருக்குது. அந்த சங்கீதம் படிக்க வர நிறைய பொண்ணுங்களோட அப்பா இந்த சங்கீதம் இதுல கதியா கிடக்குற நிறைய பேர் திட்டி இருக்காங்க. அப்படி திட்டின எல்லாத்தையுமே பிளான் பண்ணி அவங்கள கொலையும் பண்ணிருக்காரு. எதுக்காக அப்படின்னா தான் அக்கா வந்துட்டு சின்ன வயசுல அந்த மாதிரி பாடுவாங்க, அது வந்துட்டு தான் அப்பனுக்கு பிடிக்காது அச்சுதனுக்கு. இப்படி இருக்கிற எல்லா அப்பனுமே அச்சுதனுக்கு சமமானவங்க தான் சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணதுக்கான காரணமே இதுதான். சங்கீதத்தை வெறுக்கக்கூடிய அப்பாக்களை தேடி கொலை பண்ணக்கூடிய ஒரு சைக்கோவா மாறி இருக்கிறாரு. சோ அப்படிதான் இந்த கொலையெல்லாம் நிறைய நடந்திருக்குது. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ இப்ப நேரா வந்துட்டு அவனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இறந்து போன அச்சுதனோட பொண்ணோட போட்டோ இருக்கு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கத்துல மாமாக்காரங்களே இருக்காங்க. மாமா கட்டெல்லாம் அவுத்து விட பின்னாடி அந்த ஆளு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹீரோக்கும் அவருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல ஹீரோ அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து அவனோட நெஞ்சில சுருக அதே இடத்துல பொத்துன்னு விழுந்து இறக்கவும் ஆரம்பிக்கிறான். அவன் இறக்கக்கூடிய அந்த கடைசி தருணத்துல அக்காக்கு ஆசையா வாங்கிட்டு போன அந்த வயலன் இருக்குல்லையா, அதை எடுத்துட்டு போயிட்டு கிஃப்டா கொடுக்குற மாதிரி அவனோட ஆத்மா அப்படியே சாந்தி அடைகிற மாதிரி நமக்கு இங்க காமிக்கும். இப்ப நம்ம ஹீரோ அவங்களோட அக்காவை பாக்குறதா வந்திருக்காங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க அக்காவை அவ்வளவு நேசிச்சிருப்பாரு, அவ்வளவு பாசமா இருந்திருப்பாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ப திரும்பவும் அதே பாசத்தோட இவங்களோட அன்பு கண்டினியூ ஆகுது. அப்படி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான கதையில் மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.